உண்மையாமே டெய்ரி மில்க் மாதிரி தானே இருக்குது. டெய்ரி மில்க் மாதிரி தான் இருக்குது. கூப்பனிலாம் குடிக்கிறவங்களுக்கு கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. கூப்பனி குடிக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அரிசி எப்படி அடிக்க வைக்கணுமாண்ணே? இது என்ன இப்போ நல்லா இதாகிடுச்சு, நல்லா இன்னும் திக்கு வரணுமா? திக்காக வரணுமா கலரு? பணம் கருப்பட்டி ரெடி பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக அந்த குடிசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே போனாவே அனலாக இருக்குது எனக்கு. உள்ளே வந்து பாருங்க, உள்ளே வந்தால் ஒரு சட்டியில் அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ப்ராசஸிங்க்கு. இதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த பணம் கொண்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி செட்டப்பில் தான் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள் இடம். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்குது. இடத்துல என்னக்கா கொண்டு வரீங்க? பதினி. எதுக்கா? காய்கறி கருப்பட்டி காய்க்க போகிறீங்க. எத்தனை வருஷமாக காய்ச்சிட்டு இருக்கீங்க கருப்பட்டி? அது 10 வருஷம் கூட தான் இருக்கும். 10 வருஷம் கூட தான் இருக்கும். இப்போ கிலோ எவ்வளோ போகுது? கிலோ 350 ரூபா. கிலோ 350 ரூபா. ரேட்டு கம்மி இல்லையா? அது வெளியில் 500 600 விற்கிறாங்க. நான் எங்கிட்ட வாங்கி அவி விற்பாங்கல்ல. அது இப்போ உங்களை நேராக தேடி வந்தால் கொடுப்பீங்களா? கொடுப்போம். ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்டால் கொடுத்துருவீங்க. 450 ரூபா வரையும் மார்க்கெட் போகும். உங்களுக்கு நேரடி வாங்குறப்போ உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். உங்களுக்கும் வாங்கிட்டு போங்க, நாங்கள் தரோம். தரீங்க. உங்கள் இடம் எங்கே இருக்குது? ஊரில் இருக்குது. சாத்தாங்குளத்தில் எப்படி வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும்? அது இங்கே ஊருக்குள்ள தான் நாங்கள் வாங்கிடலாம். பேர் உங்கள் பேர்? சேசங்கர். சேசங்கர். ஐய பேர் எங்கிட்ட ஆள் பேர் சேசங்கர். அப்படியா? இப்போ நேரடியாக வந்தால் வாங்கிக்கலாம்ல உங்கள்கிட்ட? எவ்வளோ வாங்கிடலாம். எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம்? தினமும் காய்ப்பீங்களா? எத்தனை கிலோ வாங்கலாம் அதிகபட்சம் உங்கள்கிட்ட? என்கிட்ட ஒரு 50 கட்டாண்டா இருக்கும். 50 கட்டை எப்பயுமே இருக்கும்? இல்லை, எப்பவுமே இருக்கா. பனைத்து நேரம் பனை சீசன் இருக்கு, மணி நேரம் இருக்கும், மற்ற நேரம் இருக்காது. ஒரிஜினலாக கொடுத்துருவீங்க? ஒரிஜினல் தான். ஒரிஜினலோ இதுவும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டூப்ளிகேட்டோ? கருப்பட்டி அது நமக்கு தெரியும். நமக்கு காய்கறியோட ஒரிஜினல் மட்டும் தான் நீங்கள் காய்க்கிறீங்க. சரி சரி. ஒன்றும் எதுவுமே போட்டது கிடையாது. சரி சரி சரி. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவீங்களா போகிறப்ப? ஆமாம், நடக்கலாம். இதை போய் அடுத்து கருப்பட்டியாக இது பண்ணுவீங்க? காய்ச்சல ஊற்றணும். காய்ச்சி கருப்பட்டி ஆக்கணும். கருப்பட்டி ஆகணும். இதுக்கடுத்து எவ்வளோ நாள் ஆகும் கருப்பட்டி ஆக? அப்படியே உடனே காய்ச்சிடலாம். உடனே காய்ச்சிடலாம். ஒரு 10 மணிக்குள்ள வேலை முடிஞ்சிடும். சரி சரி சரி. வாங்க. முடிச்சாக்கா வாசல் போய் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. கலரு எப்படின்னா இந்த கலர் இருக்குமா? அது பூரா எங்கே பதிரி இப்போதான் வெட்டணுமாண்ணே? இப்படிதான் வெட்டுவீங்களா? கருப்பட்டி குடிக்க போறீங்களா? கருப்பட்டி இல்லைண்ணே, கூப்பனி. இது கூப்பனினா இது கருப்பட்டிக்கு முன்னால் உள்ள பக்குவம். அப்படியா? ஆமாம். இதையும் குடிக்கலாமாண்ணே? இது டெய்ரி மில்க் மாதிரி இருக்கும். டெய்ரி மில்க் மாதிரி இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஒரு கிலோ கடலை போடுறதுன்னா சூப்பராக இருக்கும். என்ன இது எப்படிண்ணே இருக்கும்? அது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். உண்மையாமே டெய்ரி மில்க் மாதிரி தானே இருக்குது. டெய்ரி மில்க் மாதிரி தான் இருக்கு. கருப்பட்டிக்கு முந்தின பக்கம் செம்ம சூடாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. அப்படியே டெய்ரி மில்க் தான். லைட்டாக தொட்டு சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டு பாருங்க. சும்மா தொட்டு சாப்பிட்டு பாருங்க. குடஞ்சி சூப்பராக இருக்கியா? டெய்ரி மில்கா சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் இல்லை சாப்பிட்டாதே அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் அதில் ஒரு ஓலை முடிச்சுட்டு இந்த இதில் கூட ஒரு வேணாம் ஒன்று வேணாம். சொத்தால சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல டேஸ்ட்.
உண்மையிலேயே டயருக்கு நான் விளையாட்டுக்கெலாம் சொல்லணே, அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. நீ சாப்பிட்டு தான் பார்க்க மாட்டேங்க. போதும் இருக்கீங்க. இது என்ன சரட்டை? சிரட்டை இதில் தான் ஊற்றணும் கருப்பட்டி. என்னக்கா? இதில் தான் ஊற்றணும் கருப்பட்டி. இது கருப்பட்டி இதில் தான் ஊற்றணும். அதே இப்படி ஏதுக்கு நனைய போட்டிருக்கீங்க? அப்படி நனைய போட்டால் கருப்பட்டி தட்டை போய் விடும். அப்படியா? இன்னும் ஒட்டிக்கிடும். அப்படியா? ஈரம் இருந்தால் கூட ஊற்றணும்னா சூட்டோட கொஞ்சம் கழிச்சு அப்படி தட்டினா விடும். ஓலும். சரி சரி சரி. அதுதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நனைய போடணும். சரி சரி. இது என்ன இப்போ நல்லா இதாகிடுச்சு? இன்னும் கொஞ்சம் ஆகணும். நல்லா இன்னும் திக்கு வரணுமா? இன்னும் வரணும். திக்காக வரணுமா கலரு? கொண்டை பிடிச்சி உடச்சி சென்று விடணும். அது அப்படியே இந்த சாட்டையில் ஊற்றி வச்சுருவீங்க? கிண்டணும் அவ்வளோதான். கிண்டிட்டு அது ஒரு சிரட்டையை அப்படியே பறக்கணும். சாட்டையை பார்த்துணும் அவ்வளோதான். சிரட்டையில் ஊற்றி விடணும், கீழே ஊற்றணும். ஊற்றுறோம் முடிஞ்சு அவ்வளோதான். முடிஞ்சு இப்போ தட்டணும். கொஞ்சம் ஆர்வம். எவ்வளோ நேரம் ஆகுனா? இது கூப்பனிலாம் குடிக்கிறவங்களுக்கு கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்காது. கூப்பனி குடிக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அப்படி? எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஏன் அப்படி? கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கு இப்போ கருப்பெட்டி கேட்டு வந்தால் கொடுத்துடலாம்ல? உங்களை தேடி வந்தால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? நாங்கள் சாத்தாங்க பக்கத்தில் வீடு. சாந்தா பக்கம். உங்கள் பேர்? செல்வி. செல்வின்னு கேட்டால் தெரியுமா? தெரியும். இல்லை அது பேர் சங்கர்னு சேசங்கர்னு தெரியும். தெரியும். வந்தால் உங்களை ஒரிஜினல் கருப்பெட்டி கிடைக்கும் உங்கள்கிட்ட. ஏங்க ஒரிஜினல் கருப்பட்டி தான். ஒரிஜினல் கருப்பெட்டி எப்போ வந்தால் வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம். கருப்பட்டினா வீட்டுக்கு வாங்க வாங்கிக்கலாம் எப்போனாலும். எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள்? சாத்தாங்குளம் பக்கத்தில் நிலையார்குடி இருக்குது. புதுக்குளம் பஸ் போட்டு. உங்கள் பேர்? அந்த ஊரை சொல்லாதீங்க, வேறு ஊர் சொல்லுங்கள். அப்படி கூப்பனு இருக்கும். இப்போ சாட்சி வச்சுருவீங்க. உண்மையாக பெரிய ஆள் தானே நீங்கள்? வாரிசு எப்படி அடிக்க வைக்கணுமாண்ணே? நல்லா குட்டி குட்டியாக அடிக்க வைக்கிறேன்னு. அதில் கருப்பட்டி சிலது அதுவே கட்டியாகி வந்துடுறேன்னு. டேரி மில்க் மாதிரி இருக்கு. டேரி மில்க் தானே. ஒரிஜினல் டேரி மில்க் கருப்பட்டி ரெடி. கருப்பட்டி சுட சுட டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் இப்போ இருக்கு. எப்போ இருக்கு? வார்த்தையெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா இருக்கா? வேறு லெவலில் இருக்கு. கையை இப்படி இருக்குல்ல, இப்போ வேலை கம்மி எங்களுக்கு. எனக்கு என் கையை தான் பார்த்துக்கிட்டா எவ்வளோ என்ன பேலன்ஸ் பண்ணாலுமே இது பண்ணாலும் கை வேலை பார்த்தனால கருப்பட்டி காய்ச்சி போச்சு. மரம் ஏறனாலயா? மரம் ஏறனால அப்படி. மரம் ஏறினா இந்த திருப்பூர் காப்பாயிருக்கியா இந்த இடத்துல? ஆமாம். ஏன் அப்படி? மரம் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஏன்னா நெஞ்சு எனக்கு பிடிக்க எங்களுக்கும் நெஞ்சு கொடுக்க மாட்டோம். ஒரு கருப்பட்டிக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இதுதான் இப்படி தான் இருக்கும். கை ஊற்றி ஏறுறது எல்லாமே